Third topic is digestion in grass-eating animals. This subtopic have 2 chooses and 4 fill-ups and 6 fill in the table. Then first chooses the part of the stomach where grass-eating animals store their swallowed food is the rumen, small intestine, large intestine, rectum. Actually வந்து cow grass-eating animals ஃபார் எக்ஸாம்பிள் கவ், அந்த கவ்வில் வந்து இந்த ருமன் என்ற பிளேஸில் தான் வந்து இந்த டைஜஷன் ப்ராசஸே நடக்கும். அதாவது ஃபுட்டை வந்து விழுங்கி எங்கே ஸ்டோர் ஆகும்னா இந்த ருமன்ற ஒரு பார்ட்டில் தான் அந்த ஃபுட்டு வந்து ஸ்டோர் ஆகும். தென் செகண்ட் ஒன், the partially digested food inside the stomach of grass eating animals is called bolus, cut, cellulose, starch. The answer is cut. அதாவது கொஞ்சம் டைஜஸ்ட் ஆன ஃபுட் எங்கே ஸ்டோர் ஆகிருக்குன்னா அந்த கட்டுன்ற பிளேஸில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். அதை வந்து மறுபடியும் என்ன ஆகும், அந்த கவ் வந்து மறுபடியும் அதோடைய மவுத்துக்கு வாய்க்கு கொண்டு வந்து மறுபடியும் அதை வந்து அசை போட்டு மென்னுக்கிட்டே இருக்கும். ஓகே, அதை தான் வந்து அசை போடுறது அப்படின்னு சொல்கிறது. தென் ஃபில்லப்ஸ், கட் சிவிங் அனிமல்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் ருமினன்ஸ். இந்த மாதிரி அசை போடுற அனிமல்ஸுக்கு என்ன நேம்னா ருமினன்ஸ் அப்படின்னு நேம். தென் அனிமல்ஸ் லைக் cows, buffaloes, etc. store the partially digested food in the rumen. Then cellulose is a type of dash. Actually வந்து இந்த செல்லுலோஸில் அதிகமாக என்ன கன்சிஸ்ட் ஆகிருக்குன்னா கார்போஹைட்ரேட். Then a large sac-like structures in the stomach of ruminants where digestion of grass takes place is called rumen. Next, fill in the table. இங்கே ஒரு 6 ஆர்கானிசம்ஸ் நான் நேம் கொடுத்துருக்கேன். வே ஆஃப் டேக்கிங் ஃபுட். ஃபஸ்ட் ஸ்னேக் வந்து எப்படி ஃபுட்டை எடுத்துக்கும், ஸ்வாலோ பண்ணி, அதாவது விழுங்கி எடுத்துக்கும் இல்லையா. அப்போது ஹம்மிங் பேர்டு, இதை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஹம்மிங் பேர்டு எப்படி எடுத்துக்கும், ஆன்சர் இஸ் சக்கிங், அதாவது சக் பண்ணி அதோடைய ஃபுட்டை எடுத்துக்கும். நெக்ஸ்ட் கவ், சிவ்விங், நானே ஆன்சர் சொல்லிட்டேன், ரைட். தென் ஹியூமன், பைட்டிங். க்ரோ, தென் க்ரோவுக்கு நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதணும். தென் insects, sucking. Are you understood, students? Then the matches கரெக்டாக நீங்கள் வந்து மேட்ச் பண்ணணும். மெக்கானிக்கல் பிரேக் டவுன் ஆஃப் ஃபுட் பை சிவிங் ஸ்டொமக். நான் இங்கே கரெக்டாக கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து மேட்ச் பண்ணிக்கணும். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நீங்கள் கரெக்டாக இதில் மேட்ச் பண்ண போகிறீங்க. ஃபர்ஸ்ட், மெக்கானிக்கல் பிரேக் டவுன் ஆஃப் ஃபுட் பை சிவிங் வாட், எந்த பிளேஸில் வந்து நடக்கும், மவுத். இந்த பிளேஸில் தானே இந்த ஃபுட் எல்லாமே பிரேக் டவுன் ஆகும். தென் பேசேஜ் தட் கனெக்ட்ஸ் மவுத் டு ஸ்டொமக், அதாவது இந்த மவுத்துக்கும் ஸ்டொமக்கும் ஒரு பார்ட் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கும் இல்லையா, அதுதான் ஈசோஃபேகஸ். செகண்ட், கெமிக்கல் டைஜஷன் ஆஃப் ப்ரோட்டீன் ஸ்டார்ட்ஸ் எங்கே நடக்கும், ஸ்டொமக். Then stores bile, gallbladder. Are you understood, students? First, mechanical breakdown of food by chewing, answer is mouth. Passage that connect mouth to stomach, esophagus. Chemical digestion of protein starts stomach, stores bile, gallbladder. Fourth subtopic, feeding and digestion in amoeba. First one, amoeba is an, actually அது ஒரு மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம், சிங்கிள் செல் ஆர்கானிசம், ஆர்கானிசம்ஸ் ஃபவுண்ட் இன் பாண்ட் வாட்டர், ஆல் ஆஃப் திஸ். ஆக்சுவலாக அமீபா இஸ் ஏ ஆல் ஆஃப் தி மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம், சிங்கிள் செல் ஆர்கானிசம், ஆர்கானிசம் ஃபவுண்ட் இன் பாண்ட் வாட்டர். ஸோ த ஆன்சர் இஸ் ஆல் ஆஃப் திஸ். தென் செகண்ட் ஒன், ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் இன் அமீபா ஆர் கால்ட் வாட். இந்த ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் தான் என்னன்னு சொல்லுவோம், வில்லின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ ஆன்சர் இஸ் வில்லி. தென் ஃபில்லப்ஸ். Food is digested inside the food vacuole in amoeba by secreting dash. என்ன செக்ரேட் பண்ணும், இந்த டைஜஸ்டிவ் ஜூஸை செக்ரேட் பண்ணாதான் அது கரெக்டாக என்ன ஆகும், நியூட்ரியன்ஸை அப்சர்வ் பண்ண முடியும். தென் when amoeba senses food it dash it with a help of dash. அதாவது அந்த ஃபுட்டை வந்து எப்படி எடுத்துக்கும், இந்த ஸ்பீடை போடி, அதாவது ஒரு ஃபால்ஸ் ஃபீட் மூலயமா மூவ் ஆகி அந்த ஃபுட்டை கேப்சர் பண்ணும். அதுதான் வந்து ட்ராப்ஸ். ஃபுட்டை வந்து கேப்சர் பண்ணி எடுத்துகிட்டு அதை என்ன ஆகும், அந்த வேக்யூல் பிளேஸில், அதாவது அதோடைய உணவு பாதைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் வேக்யூல், அங்கே வந்து அதோடைய ஃபுட் வந்து பிரேக் டவுன் ஆகி அதை எல்லா பிளேஸ்க்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். ஆர் யூ அண்டர்ஸ்டுட், ஸ்டூடெண்ட்ஸ்? திஸ் இஸ் a 1 marks
from this lesson. In today homework is read all the 1 marks from nutrition in animals. படிச்சு எழுதி பாருங்க students. Thank you.